வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு சில பேசிக்கான சில விஷயங்கள் பார்க்க போகிறோம். இப்போ லாஸ்ட் வீடியோ நான் ஒன்று போட்டிருந்திருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது என்னென்னா, இச்சிமோக்கோவோட பை செல், அது வந்து கேண்டில்ஸோட கம்பேர் பண்ணி எப்படி பை செல் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ நான் போட்டிருந்திருப்பேன். ஒரு சிலர் வந்து அது கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ப்ளஸ் எனக்கு வந்து அதான் இப்போ வாட்ஸ்அப் நம்பரே நம்ம கொடுத்துட்டோம் இல்லையா, அதனால் இப்போ கமெண்ட்ஸ் கம்மியாயிருச்சு. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சார் இது மாதிரி நீங்கள் எடுத்ததையும் வந்து இப்படி 4வது கியரில் 5வது கியரில் போகிறீங்களே, அது தப்பாகுமே அப்படின்னாங்க. சரி, நம்ம வந்து பேசிக்லேருந்து வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பேசிக்லேருந்து வரும்போது வந்து பார்த்திங்கன்னா, இந்த லைன் ஸ்டடீஸ் அப்படிங்கிறது ரொம்ப பேசிக். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறதுலையே நான் இச்சிமோக்கோ தான் போட்டிருக்கேன். இது வந்து டெஸ்லா. இன்றைக்கி தான் நான் வந்து இன்ஸ்டாகிராமில் ஒரு சின்ன ஒரு அப்டேட் ஒன்று கொடுத்துருந்தேன். அப்புறம் ரொம்ப குறிப்பாக சொல்லப்போனால், இந்த சின்ன சின்ன ஷார்ட்ஸை விட இன்ஸ்டாகிராமில் இந்த ரீல்ஸ் தான் இப்போ நிறைய பேர் பார்க்குறீங்க. அதனால் நான் என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி சின்ன சின்ன ட்ரிக்ஸ் எல்லாம், அதாவது ஒரு நிமிஷத்தில் சொல்லக்கூடிய விஷயங்களெல்லாம் ரீல்ஸ்லேயும் போட்டுறேன், ஷார்ட்ஸ்லேயும் போட்டுறேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி டெஸ்லா வந்து இன்றைக்கி ஸ்ப்ளிட்டாக இருக்குது. ஒரு 900 என்னமோ இருந்தது, இப்போது நியர்லி 300 இருக்குது. நல்லா ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். 300 நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்த ஒரு ப்ரைஸ். பட் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், லாங் டேர்முக்கு இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இந்த பேசிக்கான சில விஷயங்கள் அப்படின்னு சொல்லும்போது வந்து பார்த்திங்கன்னா, இந்த சப்போர்ட் லைனு, ரெசிஸ்டன்ஸ் லைனு, இந்த மாதிரி ட்ரெண்ட் லைனு, அதை பற்றியெல்லாம் வந்து பார்த்துட்டு, அதுக்கப்புறம் இந்த இண்டிகேட்டர்ஸ் அப்படி ஸ்லோவாக இந்த எல்லோரும் யூஸ் பண்ணக்கூடிய பேசிக்கான சில விஷயங்கள். எனக்கு தெரிஞ்ச எல்லோரும் ஸ்டார்டிங் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த ஆர்எஸ்ஐ, பேரபோலிக்கு, ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க இல்லைங்களா? ஓகே, இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து US30யோட 1 hour சார்ட். ஓகேங்களா? அண்ட் இது வந்து ஒரு பாப்அப் விண்டோ. நம்ம MT4, MT5 நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா பாப்அப் விண்டோ நீங்கள் வச்சுக்கலாம். வேறு ஸ்க்ரீன் போனால் கூட இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது பொசிஷன்ஸ் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ப்ரைஸ் வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். இப்போ நிஃப்டியெல்லாம் நிறைய பேத்துக்கு மனப்பாடமாக தெரியும். அது 17,000, 17,200, 17,300 ஹை. ஸோ அது மாதிரிலாம் வச்சுருப்பீங்க. ஸோ ப்ரைஸை பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு, வடிவேல் எப்படி செருப்பை பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ப்ரைஸை பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறவங்க நீங்கள் தாராளமாக இந்த பாப்அப் விண்டோ ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. வேறு விண்டோவை நம்ம போனோம்னாலும் இது யூஸ் ஆகும். பட் இப்போதைக்கு நமக்கு தேவையில்லை, க்ளோஸ் பண்ணிடுவோம். ஓகே, இப்போது இந்த ட்ரேடிங் வியூ நீங்கள் பெய்டு வெர்ஷன் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கும். சரி, இப்போ இந்த ஸ்டார்டிங்லேருந்து வரும். இந்த ட்ரெண்ட் லைன் அப்படின்னா என்ன? இப்போ சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாத்துக்கும் தெரியும். இப்போ ட்ரெண்ட் லைன் அப்படின்னா என்னென்னா, எல்லாமேங்க அந்த பேர்லேயே இருக்கும். ஒரு ஊர் பேர் எடுத்திங்கன்னா கூட அது காரணம் இருக்கும், அந்த பேர்லேயே இருக்கும். ஓகேங்களா? அது மாதிரி தான் ஒரு ட்ரெண்ட் லைன் அப்படிங்கிறது. நான் சும்மா ஒரு ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் வரைகிறேன். இப்போதைக்கு நீங்கள் இது வந்து ரொம்ப அக்யூரேட்டாலாம் பார்க்க வேணாம். ஓகேங்களா? ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி அந்த பேர்லேயே வந்து எல்லாமே இருக்கும், புரிஞ்சிடும். அந்த பேரே இப்போ புரியறதுக்கு தானே பேரே வைக்கிறாங்க இல்லையா? இப்போ ஒரு சிலர் பேர்லாம் வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு நீங்கள் இது பண்ண வேணாம். கோடீஸ்வரன் பேர் வந்து இவருக்கு வச்சாங்க, அதுக்குள்ளெல்லாம் போகாதீங்க, விட்டுருங்க. இப்போ வந்து இந்த ட்ரெண்ட் லைன் அப்படின்னா ட்ரெண்டு. இப்போ கரண்ட் ட்ரெண்ட் என்ன? இன்றைக்கி என்ன ட்ரெண்ட்? இன்றைக்கி ஷார்ட்ஸ் தான் போடணும் இல்லையா? இதான் ஷார்ட்ஸ் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நினைக்கிற ஷார்ட்ஸ் கிடையாது. யூடியூப் ஷார்ட்ஸு, ரீல், அதுதான் ட்ரெண்டு இல்லையா? இன்றைக்கி வந்து நம்ம எப்படி சொல்கிறது, அது என்னமோ பேண்ட் வச்சுருக்கோம், பென்சில் ஃபிட்டாக அதெல்லாம் தாண்டிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதோட இன்றைக்கி ஒரு 5 இன்ச்சு மேலே தான் வச்சுருக்குறாங்க. ஸோ அதுதான் வந்து ட்ரெண்டு. ஷர்ட் இப்படி தான் போடணும், ட்ரெண்ட் காலர் இப்படி தான், இதுதான் ட்ரெண்டு. இன்றைக்கி போய் பெல் பாட்டம் முதலாளி அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து பழைய 80s 70s போகிறதில்ல. அதுதான் ட்ரெண்டு. அப்போ ட்ரெண்ட் லைன் அப்படின்னா என்ன? இப்போது இது வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட், இப்போது இது வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட். அந்த ப்ரைஸு கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கி வர்றது, இது ஒரு ட்ரெண்டு. 1 hourல இதுதான் ட்ரெண்டு. இப்போ இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணணும் இல்லையா? நீங்கள் வந்து இப்போ பார்க்கலாம், கொஞ்சம் வருஷம் முன்னாடி கூட போட்டிருந்தாங்க. அதாவது 2010 அந்த பீரியட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா பெல் பாட்டம் வச்சுருந்தாங்க. அப்போ நீங்கள் கேட்கலாம், எப்பா தம்பி, 1970 80 இருந்த பெல் பாட்டம் 2010 யூஸ் பண்ணாங்களே அப்படின்னு கேட்கலாம். அது பிரேக் பண்ணுறது, அந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணுறது. அப்போ கரண்ட் ட்ரெண்டு மாறும். ஓகேங்களா? மேபி ஏற்கனவே இருந்திருக்கலாம், அதை திருப்பி அதை வந்து மாற்றலாம். ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி மாறும்போது வரக்கூடிய இதுதான் பிரேக். ஓகேங்களா? அந்த மாதிரி வந்து ட்ரெண்டு வந்து பிரேக் ஆகணும். ரைட். இப்போ நீங்கள் இது பார்த்தாலே தெரியும், இது வந்து ஒரு டவுன் ட்ரெண்டு. ஓகேங்களா? இது வந்து ஒரு அப் ட்ரெண்டு, இது ஒரு அப் ட்ரெண்டு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து ஒரு பெரிய ஒரு ஃபால், ஒரு சடன் ஒரு ஃபால். இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு ட்ரெண்டை ஒரு பேசிக்காக நம்ம வந்து ஓகே, இது வந்து பை ட்ரெண்டு, இது செல் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஓரளவுக்கு ப்ரெடிக்ட் பண்ண தெரிஞ்சால் போதும். ரொம்ப அப்படியே அக்யூரேட்டாக போய் நமக்கு வந்து இது எப்படி சொல்கிறது, இன்னும் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா
இதெல்லாம் வந்து பண்ணலாங்க, இதெல்லாம் பிடிக்கலாங்க, பை செல் இண்டிகேட்டர் வரும்பாங்க. ஆனால் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சதுக்கப்புறம் தான் சொல்லுவாங்க. இந்த இந்த ஜோன் பார்த்திங்களா பாருங்கள், பயங்கரமான ட்ரெண்டு, இது பிரேக் ஆகுது அப்படின்ட்டு. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக யார் வேணால் சொல்லலாம். ஆனால் நான் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் ஓரளவுக்கு ஒரு 25%, ஒரு 30% கூட ஒரு ட்ரெண்டை அனாலிசிஸ் பண்ண தெரிஞ்சிட்டா போதும். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு சின்னதாக நீங்கள் ஒரு லைன் வரைஞ்சிட்டா கூட போதும். ஓகே, இது வந்து நம்ம இப்போ ரீசெண்டாக நம்ம வரைஞ்ச ஒரு ட்ரெண்ட். இப்போது இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ண முடியாமல் அகைன் மார்க்கெட் வந்து திரும்பும்போது எங்கெல்லாம் நம்மளோட கேண்டில்ஸ் வருது, இதுதான் சிம்பிள். இப்போ இந்த இடத்துல ஒரு பை கேண்டில் தான் வருது, பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த லோ கட் ஆகுது. அதாவது ஒரு ஹேங்கிங் மேனோட லோ கட் ஆகி அகைன் வந்து செல் கொடுக்குது. 5 கேண்டிலில் நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுட்டு அது எல்லா இண்டிகேட்டர்ஸ் கூடயும் இந்த மாதிரியான சில லைன் ஸ்டடீஸோட பேசிக் லைன் ஸ்டடீஸில் இருந்து கூட நீங்கள் வந்து இதை அப்ளை பண்ணலாம். இது வந்து எப்படின்னு சொல்ல போனால் ஒரு டபுள் கன்ஃபர்மேஷன் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து நிறைய இந்த மாதிரி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், எங்கெங்கெல்லாம் இது வந்து ரிஜெக்ஷன் அப்படிம்பாங்க. நீங்கள் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம வந்து நிறைய இருக்குது, டீட்டெயிலாக படிப்போம், ஒன்று ஒன்றா படிப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபிபனாசி, அப்புறம் அந்த கேனு, ஃபேனு, அது இதுன்னு நிறைய இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸ்டென்ஷன், ரீட்ரேஸ்மெண்ட், இதிலெல்லாம் நிறைய பேத்துக்கு ஒரு குழப்பம் இருக்கும். அது நம்ம வந்து எப்படி அப்படிங்கிறத நம்ம வந்து கேண்டில் பேஸ் பண்ணி தான் சொல்ல போகிறேன். எந்த ஒரு இண்டிகேட்டரையும் நான் வந்து உங்களுக்கு புதுசாக சொல்ல போகிறதில்ல. ஸோ ஒன் பை ஒன்னாக போவோம். ட்ரெண்ட் லைன் அப்படிங்கிறது பொதுவாக எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். அப்புறம் ஒரு சில ஃபீச்சர்ஸ் இவன் ஆட் பண்ணியிருக்கிறது என்னென்னா, இந்த ஆரோ அந்த மாதிரிலாம் சிலது வந்து கொடுத்துருப்பான். அதாவது எப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு ட்ரெண்ட் லைன்லேயே ஆரோ போட்டுக்கிற மாதிரி. அப்புறம் இந்த ரே அப்படின்னு இருக்குது வந்து பார்த்திங்கன்னா, இது ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள். சரி, நீங்கள் வந்து ஒரு ட்ரெண்டை ட்ரா பண்ணுறீங்க அப்படின்னா இது அது வரைக்கும் தான் இது, ஓகேங்களா? அந்த அந்த ஒரு ஸ்டாண்டிங் பாயிண்ட், ஒரு எண்டிங் பாயிண்ட், அந்த மாதிரி. பட் இந்த ரே அப்படிங்கிறதெல்லாம் வந்து அது உங்களுக்கு ஒரு கண்டினியூஸாக போகும். லைக் ஃபிபனாசி அந்த எக்ஸ்டென்ஷன் அப்படிம்பாங்க, அது இந்த மாதிரி தான் போகும். இப்போ அடுத்து இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபோ லைன் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு ட்ரெண்ட் லைன் மாதிரி தான். என்ன, அது கொஞ்சம் டீட்டெயிலான சில இன்ஃபோஸ் கொடுக்கும். மொத்தம் எத்தனை கேண்டில், எத்தனை பர்சன்டேஜ் போயிருக்கு, எத்தனை பாரு, அது அண்ட் இன்னொன்று எத்தனை நாள் கரெக்டாக போயிருக்கு. அது பார்த்திங்கன்னா 4 நாள், 23 மணி நேரம். இந்த ஆங்கிளோட இது 22 டிகிரியில். ஸோ இது நீங்கள் வந்து கொஞ்சம் அப்படியே நீங்கள் தள்ளி வச்சிங்க அப்படின்னா அது மாறும், ஓகேங்களா? ஸோ இதுதான் இன்ஃபர்மேஷன்ஸை கொஞ்சம் உங்களுக்கு வந்து ஆட் பண்ணி கொடுக்கும், ஓகேங்களா? ஸோ இது வந்து இன்ஃபோ லைன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இது எல்லாமே வந்து ஒரு ஒரு ஃபீச்சர்ஸை வந்து அவன் ஆட் பண்ணியிருக்கான். பட் நமக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ட்ரெண்ட் லைன் உங்களால் வரைய தெரிஞ்சால் போதும். அப்போ இதெல்லாம் வந்து வேணுமானா தேவையில்லை. ட்ரெண்ட் ஆங்கிள், எக்ஸ்டெண்டட் லைன்னா இங்கேருந்து பாருங்கள், அது போயிட்டே இருக்கும், ஓகேங்களா? வேணால் நீங்கள் போட்டு பார்த்துக்குங்க. ஹரிசாண்டல் லைன் உங்களுக்கு தெரியும். ஹரிசாண்டல் ரே அப்படிங்கிறது அதுவும் அதே மாதிரி தான், டாட்டர் லைனு. ஹரிசாண்டல் லைன் அப்படிங்கிறது நம்மளோட சப்போர்ட் லைனுக்கு நம்ம வந்து போடுறது. இப்போ ட்ரெண்ட் லைன் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, லைக் இந்த மாதிரி ஒரு ப்ரைஸ் வந்து ஒரு கம்மியான லோவர் லோ, ஹையர் ஹை அப்படிம்பாங்க. பார்த்திங்கன்னா இப்போ இங்கே இந்த 5 ரூபா இருக்குது, 5 ரூபாலேருந்து 10 ரூபா போகுது, 10 ரூபாலேருந்து 15 ரூபா போகுது, அவன் அடுத்து 20, அப்படி போகும்போது, ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு டயக்ராம் போடுறது வந்து ட்ரெண்ட் லைன். அதாவது ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு போகிறது. ஆனால் இப்போ இந்த 5 ரூபாலேருந்து திருப்பி வந்து அவன் எவ்வளோ வந்தான், ஒரு 10 ரூபா வந்தான், ஓகேங்களா? நெக்ஸ்ட் டைமும் திருப்பி 10 ரூபா வருவான். அப்போ அந்த 10 ரூபா வரும்போதெல்லாம் 9 ரூபா, 11 ரூபா, இதையெல்லாம் வந்து கனெக்ட் பண்ணுறது தான் சப்போர்ட் லைன். இப்போ இங்கே நான் கீழே வரைஞ்சிருக்கேன் பாருங்கள், இதுதான் சப்போர்ட் லைன். அப்போது இந்த மாதிரியான சப்போர்ட் லைனில் வரக்கூடிய ஹேமர், சப்போர்ட் லைன் பிரேக் பண்ணதுக்கப்புறம் வரக்கூடிய ஷூட்டிங் ஸ்டார். ஸோ இதுதாங்க, இதெல்லாம் தான் வந்து ஒரு பேசிக். இந்த பேசிக்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுட்டா, இந்த பேசிக் தெரிஞ்சிட்டாலே போதும். நீங்கள் ரொம்ப அட்வான்ஸ்டாலாம் போய் இப்போ இந்த இண்டிகேட்டர்ஸ் போனீங்கன்னு பார்த்தீங்கன்னா, சரி இங்கே பாருங்கள், ஏகப்பட்ட இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. இதில் எது சரியாக வேலை செய்யும், எது சரியாக வேலை செய்யாதுன்னு நீங்கள் செக் பண்ணுறதுக்கே உங்களுக்கெல்லாம் காலங்கள் நிறைய போயிடும், ஓகேங்களா? ஏற்கனவே இந்த மாதிரி தான் நிறைய பேர் டெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. இன்னும் நான் சொல்கிறது இந்த மாதிரியான சில பேசிக்கான விஷயத்தை வச்சே நம்ம வந்து ப்ராஃபிட் பண்ணிடலாம், போதும். அது நான் உங்களுக்கு வந்து நான் கட்ட தான் போகிறேன். பட் இது வந்து நம்ம எப்படின்னா, இப்போ நான் வந்து சில விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன், சொல்லி கொடுத்துட்டு அதோட நீ எப்படியோ போ, நான் எப்படியோ போகிறேன் அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல், நான் ஒரு 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 டேட்டா ரெடி பண்ணிட்டுருக்கேன். அதாவது ஒரு 3 மந்த்ஸு 6 மந்த்ஸ் அப்படிங்கிறத வந்து காட்டலாம். முன்னாடி நம்ம வந்து நிறைய பண்ணியிருக்கோம், லைவ் ட்ரேட் பண்ணியிருக்கோம். பட் அது போகவும் நான் சில விஷயங்களில் வந்து ரொம்ப ப்ராப்பராக பண்ணிகிட்ருக்கிறேன். நான் வந்து எப்படின்னா, இப்போ இந்த சின்ன இந்த ஸ்கேல்பிங்லாம் பண்ணலாம், 1 மினிட்லாம் போட்டு கூட பண்ணலாம். பட் அந்த மாதிரி கூட இல்லாமல் உங்களுக்கு சொல்லும்போது ஒரு அக்கௌண்ட்டை வச்சுட்டு கூட, இந்தாங்க இதான் என்னோடய ஐடி பாஸ்வேர்டு, நீங்கள் பாருங்கள் அப்படிங்கிற அளவுக்கு சில வேலைகள் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த அக்கௌண்ட்லாம் ஒரு பக்கம் ரெடி ஆகட்டும். பட் நான் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் இன்றைக்கி தான் நீங்கள் வரீங்க, இல்லை நீங்கள் இவ்வளோ நாள் இருந்திருக்கிறீங்க, இதெல்லாம் நீங்கள் பார்க்கல அப்படின்னா, டைம் கிடைக்கும்போது கொஞ்சம் பொறுமையாக இந்த மாதிரியான பேசிக்கான சில விஷயங்கள் படிங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த லைன் ஸ்டடியில் ஒரு 4-5 விஷயம் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இந்த பேரலல் சேனல், ரெக்ரெஷன் ட்ரெண்டு, ஃப்ளாட் டாப் பாட்டம்,
அண்ட் டிஸ்ஜாயின் சேனல் அண்டு ரொம்ப முக்கியமாக இந்த ஆங்கர்டு விவேப் ஓகேங்களா. சரி, இதெல்லாம் நான் தனி வீடியோவை நான் போட்டுறேன். இதோட கண்டினியூ அப்படின்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இண்டிகேட்டர்ஸ் போக ஆரம்பிப்போம். இண்டிகேட்டர்ஸ் போகிறதுக்கு முன்னாடியும் ஒரு சில ஸ்டடீஸ் இருக்குது ஓகேங்களா. இதெல்லாம் ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு அட்வான்ஸ்டு ஸ்டடி அப்படின்னு சொல்லி சொன்னாலுமே இது ரொம்ப ஈஸியான சில விஷயங்கள் தான். ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி வேறு மாதிரி பில்டப் கொடுத்துருப்பாங்க. வேறு பரவாயில்ல, அதெல்லாம் போனது போட்டோம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம அடுத்து படிச்சுட்டு அதுக்கப்புறம் கூட இண்டிகேட்டர்ஸ் வந்து பொறுமையாக போகலாம். ஏன்னா எடுத்தது இச்சிமோக்கோ போயிட்டோம் அப்படிங்கிறனால நிறைய பேத்துக்கு அது புரியல. இந்த வீடியோவை ரொம்ப லென்த்தாக போகிறனால நான் என்ன பண்ணுறேன், இது ஒரு பகுதியாக வச்சுக்குவோம். இதோட தொடர்ச்சியாக இது ஒரு சீரியஸாக நம்ம அடுத்தடுத்து நிறைய வீடியோஸ் நம்ம வந்து இதை போடுவோம். முடிஞ்ச வரைக்கும் ஒரு 2 நாளுக்கு ஒரு தடவை வீடியோ போட முயற்சி பண்ணுறேன். என்னென்ன வேலைகள் செய்துட்ருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கும் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும். இப்போ தான் ஆல்ஃபா சிஆர்எம் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருக்கு. கூடிய சீக்கிரம் இந்த பிளாட்ஃபார்மும் ஒர்க் ஆகிறதுக்கு உண்டான வேலையை நான் வந்து பார்த்துட்டு தான் இருக்கேன். ரைட், நம்மளால் நம்ம முடிஞ்சதை நம்ம வந்து செய்வோம். நம்ம வந்து என்ன சரி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்து செய்துட்ருக்கோம். இவன் எப்படியானாலும் இவன் சரியாகிடக்கூடாது அப்படின்னு ஒரு சிலர் செய்துட்ருக்காங்க. ஆனால் யாராக இருந்தாலும் எவராக இருந்தாலும் அவரவர் வேலையை சரியாக செஞ்சால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். நான் சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன். சரி, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.